என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த ஆசனங்களை செய்துவிட்டால் அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக நமது காரியங்களை செம்மையாக முடிக்கலாம் என்பதற்காகவே அதிகாலை வேளையில் இது தரப்படுகிறது. 3 வேளையும் செய்ய வேண்டிய நமது முனிவர்கள் சொல்லுகிறார்கள். வியாதி என்பது 3 தான்: வாத நோய், பித்த நோய், சிலேத்ம நோய். காலையில் செய்துவிட்டால் பித்த நோய் நீங்கிவிடும், மதியம் செய்துவிட்டால் வாத நோய் நீங்கிவிடும், மாலையிலே செய்துவிட்டால் கப நோய் நீங்கிவிடும் என்று சொல்கிறார்கள். ஆகவே பித்த நோய் என்றால் இரத்த சம்பந்தப்பட்டது, டைஜஸ்ட் சிஸ்டம் சம்பந்தப்பட்டது, மூளை சம்பந்தப்பட்டது. வாதம் என்றால் எலும்பு சம்பந்தப்பட்டது. பித்தம் என்றால் நுரையீரல், பிரீத்திங், அந்த ஏர் பேசேஜுக்கு உண்டான பிரச்சனைகள், ஈசனோஃபோலியோ, மூக்கடைப்பு, ஆஸ்மா, டிவி சம்பந்தப்பட்டது. ஆகவே வியாதிகள் 3 தான்: வாத, பித்த, சிலேத்மம். இதுக்கு காலையிலும் மத்தியானமும் சாயங்காலமும் 10 நிமிஷம் செய்துவிட்டால் எந்த நோயும் வராது என்று சொல்கிறார்கள் முனிவர். அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் அந்தியில் வஞ்சக வாதம் வரும் மத்தியானத்தில் செஞ்சிரு காலையில் செய்திரில் பித்தரும் நஞ்சு அறச் சொன்னோம் நரைதிரை நாசமே என்று சொல்கிறார். ஆசனங்களை செய்துவிட்டால் எந்த நஞ்சு நமது உடலே இருந்தாலும் நீங்கிவிடும். வயோதிகத்தன்மையால் ஏற்படக்கூடிய நரை, உடலில் ஏற்படைய சுருக்கங்கள், இவைகளெல்லாம் நீங்கியிருக்கும். நமது வயோதிகத்தன்மை தள்ளி போடப்படும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு திருப்பூரிலிருந்து அங்கே உள்ள யோகாசன சங்க தலைவர் ரவி அவர்கள் 2 மாணவிகள், அவருடைய மாணவிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். காவியா 6வது வகுப்பு, காயத்ரி 7வது வகுப்பு, பிவிபி சிபிஎஸ்இ விஜயபுரம் திருப்பூரிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் கோமுக ஆசனத்தை செய்ய போகிறார்கள். கோமுகம் என்றால் பசு என்று அர்த்தம். பசு சாதுவான பிராணி. அதை செய்துவிட்டால் கோபதாபங்களே வராது, அமைதியாகிவிடுவார்கள், பொறுமைசாலிகளாக ஆகிவிடுவார்கள். அதுதான் இப்பொழுது முக்கியம். டென்ஷன், ப்ரெஷர் இப்போதெல்லாம் எல்லாத்துக்கும் சர்வசாதாரணம். பள்ளி பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஏதாவது டென்ஷன், ப்ரெஷர், கோபதாபங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அவைகள் நீங்க வேண்டுமென்றால் இந்த கோமுகாசனத்தை செய்ய வேண்டும். என் அருமை மாணவமணிகளே, நீங்கள் இந்த கோமுகாசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். பத்மாசனத்தை கலைத்து விட்டு வலது காலை இடது உடை மீது போட்டு, வலது கை மேலே இருக்கிறது, இடது கை கீழே இருக்கிறது. முன்பக்கமாக கையை கோர்த்திருக்கிறார்கள். பிடிப்பது என்பது கடினம். அந்த பந்துக்கிடம் முட்டு இலக்கமாக இருந்தால்தான் பிடிக்க முடியும். இதை கலைத்து விட்டு காலை மாற்றி போட்டு செய்யுங்கள். இடது காலை மாற்றி போட்டு இந்த ஆசனத்தை கலைத்து விட்டு செய்யுங்கள். நேர நிமிருங்கள், பாருங்கள். கோமுக ஆசனம் 2 கோமுகம். கையில் ஒரு கோமுகம் வருது, இந்த மூஞ்சி பதுனுடைய மூஞ்சி மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு கோமுகம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். கோமுகாசனம். இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை 2 பாதத்தை 2 கைட்டு பிடிங்க. இங்கே இந்த பாதத்தை பிடி, அந்த பாதத்தையும் பிடி. இந்த நாடியை இந்த இதில் லாக் பண்ணு. அப்படி போடு. இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ், இதையும் செய்யலாம். நாடியில் இது லாக் ஆகணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். என் அருமை பெரியோர்களே, சின்ன சின்ன ஆசனங்களினால் நம் பல பெரிய பலன்களை நாம் அடைய முடியும். அதுக்காகத்தான் 84 லட்சம் ஆசனங்களை நமது முனிவர்கள் வைத்திருக்கிறார்கள். உங்கள் உடலுக்கேற்ற ஆசனங்களை, உங்களுக்கு கஷ்டமில்லாத ஆசனங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். எந்த வயதிலும் செய்யக்கூடிய ஆசனங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள்.
படுக்கையிலே இருக்கக்கூடிய நோயாளிகள் கூட ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகளெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் செய்து முழுமையாக நம் உடல்நலம் பெற்று நீண்ட நாள் வாழ்ந்து இந்த நாட்டுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.